அதாவது விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போறார் அப்படின்னு என்னைக்காவது நியூஸ் பார்த்திருக்கீங்களா? இல்ல. கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு அவர் எத்தனை மணிக்கு கிளம்புனார், என்னைக்கு கிளம்புனார், எந்த வாகனத்துல கிளம்புனார், எப்படி கிளம்புனார், எந்த Dress போட்டு போனார்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா? அதுவே ஏர்போர்ட் ஊழியர் யாரோ ஒரு போட்டோ எடுத்து இது பண்ணனால போட்டோ தெரிஞ்சது. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ நம்ம தலைவர் அங்க போயிருக்காரு. ம். கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா வீட்டுக்கு விஜய் போனார். எங்கேயாவது ஒரு செய்தி வந்துச்சா? இவர் வீட்டுல இருந்து கிளம்பி விட்டார், இன்னும் சற்று நேரத்தில் ஏர்போர்ட்டை ரீச் செய்து விடுவார், அங்கிருந்து த்ரிஷாவின் வீட்டிற்கு சென்று விடுவார், அப்படி ஏதாவது செய்தி பார்த்தோமா? இல்ல. பர்த்டே அன்னைக்கு போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் போயிருக்காரு. அப்போ இவர் நினைச்சா ஒரு இடத்துக்கு கூட்டம் இல்ல, யார்கிட்டயும் சொல்லாமலும் போக முடியும். இவர் நினைச்சா எல்லாரையும் திரட்டி ஒரு மாசா ஒரு ஃபேம கிரியேட் பண்ணியும் போக முடியும். போக முடியும். அது திட்டமிட்ட ஒரு அரசியல்ன்றது இதுல பச்சையா நமக்கு தெரியுது. ம். இதான் பச்சையா தெரியுது. எத்தனையோ நாள் ஷூட்டிங்க்கு போறாரு. அப்பெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. யாருக்குமே தெரியாது. எங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது.